சாராயத்திற்கு குளிரூட்டப்பட்ட கிடங்குகள் அமைத்துள்ள அரசு விவசாயிகள் உயிரை கொடுத்து விளைவித்த நெல்லை சேமிக்க கிடங்கு அமைத்தார்களா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு நிவாரணம் வழங்கி ஊக்குவிப்பதாகவும் தமிழக அரசை சாடினார். ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்துல சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா? இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா வீதியில கிடக்குமா? இல்ல 4.5 ஆண்டுகள் ஆண்ட ஐயா விவசாயி மகன் சொல்ற ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளை வச்ச என் பொருள் உயிர் தேவை உணவு தானே. அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில போடுவ? அப்ப உழவர் குடிய நீ என்னவா மதிக்கிற? நீ இந்த நாடு விளங்குமா சொல்லுங்க? எவ்வளவு கொடுங்கோன்மை ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு மட்டும்தான் வீதியில கிடக்கா என் நெல்லு? ஒவ்வொரு முறையும் வருதுல்ல, ஒவ்வொரு முறையும் மழையில நினைஞ்சுதான் நடக்கிறோம். தண்ணீர் மாநாடு உங்களுக்கு தெரியும், தண்ணீரின் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கிற நெருக்கடி என்னன்னா, அறிவார்ந்த என்னுடைய சொந்தங்கள், என் தம்பி தங்கிகள் புரியணும். உலக உயிர்களின் உயிர் தேவை உங்களுக்கு நீர். அது மானுட தேவை மட்டும் அல்ல, உங்களுக்கு புரியணும் நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம முன்னவன் நீரின்றி அமையாது உலகம்னு சொன்னான். அது உலக உயிர்களின் பால். அதை கவனிச்சுக்கணும். அதுல என்ன இங்க நடக்குதுன்னா, எந்த ஒரு நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் நீர் தேவையா இருக்கிற நீர், இது மூன்றும் விற்பனைக்கு வந்துருச்சோ, சந்தை பண்டமாக மாற்றப்பட்டுருச்சோ, அந்த நாடு நாடல்ல, அது சுடுகாடு என்று பொருள்.